இந்த சீட்லிங் டைம் அப்போ நம்ம ஒரு ஜேர்னியில் 0 to ஒரு பர்டிகுலர் பொசிஷன் போகும்போது டெஃபினட்டாக சில அப்டக்கல்ஸ் வரும். அந்த ஐ மீன் வீல் ஆஃப் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து நிறைய தடங்கள் வரும். கரெக்டுங்களா? அந்த சீலிங் டைம் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ்லையோ இல்லை வந்து ஃபினான்ஸ்லையோ ஏதோ ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ட்ராப் ஆகும். இதையெல்லாம் பேலன்ஸ் பண்ணுற விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி அந்த சீலிங் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் இந்த அப்டக்கல்ஸ் இருக்கிறது ஓகே தானே சார்? ஏன்னா இல்லை ஓகேவா இருந்தாலும் ஓகேவா இல்லாட்டியும் ஹேண்டில் பண்ணி தானே ஆகணும். பண்ணிதான் ஆகணும். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா. அது நம்ம டிஃபைன் பண்றது இல்ல, நமக்கு ஆப்ஷன் கிடையாது இல்ல, ப்ராப்ளம் வந்துதான் ஆகும். ஸோ நான் ப்ராப்ளமை நான் எப்படி பார்க்குறேன்னு வேணா சொல்கிறேன். ஓகே, ஸோ என்னோட பார்வையில் நான் ப்ராப்ளம் எப்படி பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ரெஃபரன்ஸ் லைன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு மாறி மாறி வரும் தானே லைஃப். எப்பவுமே பாசிட்டிவ் இருந்தால் நெகட்டிவ் வரும், நெகட்டிவ் இருந்தால் பாசிட்டிவ் வரும், ஜென்ரலாக அப்படி தானே? ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வரும்னா அந்த ரெஃபரன்ஸ் லைன் ஏன் இப்படி இருக்கணும்? அந்த ரெஃபரன்ஸ் லைன் இப்படி இருந்துச்சுன்னு வைங்க. இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் பழசு, நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுற ஒரு ரெஃபரன்ஸ் லைன் இப்படி போட்டோம்னா அந்த ரெஃபரன்ஸ் லைனில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துச்சுன்னா கூட நெகட்டிவ் வந்துச்சுனாலும் இந்த ரெஃபரன்ஸ் லைனை பார்க்கும்போது பாசிட்டிவாக தானே இருக்கும். நான் கன்ஃபியூஷன் பண்ணுறேன். ரொம்ப கிளியரா புரியுது. அப்போ நான் வந்து இந்த லைன் எப்படி போட முடியும்? பை இம்ப்ரூவிங் அவர் வேல்யூ. கிட்டத்தட்ட நீங்க சொல்றது அந்த நீங்க சொன்ன எக்ஸாம்பிள்லயே வரேன் நான். சைனீஸ் பேம்பு ட்ரீ மாதிரி the foundation when it goes it never. சைனீஸ் பேம்பு ட்ரீ வேற எக்ஸாம்பிள். அது கடைசி வரைக்கும் அது வந்து ரூட்டை மட்டும் டெவலப் பண்ணும், கடைசியில தான் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் அது எக்ஸாம்பிள். நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்ரிடே நீங்க வந்து ஒரு வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறீங்கன்னா யூ ஆர் பிகமிங் பெட்டர். உங்களோட வேல்யூ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் இந்த எக்ஸாம்பிளில் எப்பவுமே சொல்லுவேன் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விராட் கோலி வந்து கிராமத்தில் விளையாடுறாரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்டில் விளையாடுறாரு, அப்புறம் நேஷ்னல், அப்புறம் இன்டர்நேஷ்னல். இப்போ வந்து இன்டர்நேஷ்னலில் ஒரு பெரிய இதாக இருக்கார். ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் விளையாடுற கோலி ஒருவேளை பேட்டிங் பிடிக்கும் போது டக் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரை இன்டர்நேஷ்னல்லேருந்து தூக்கி நேஷ்னலில் வைக்க போகிறது வைக்க மாட்டாங்க. ரைட்? அவருக்கு நேரம் சரியில்லாமல் அவர் வந்து 0 ரன் ஆனாவோ, அடுத்த 2-3 மேட்ச்சில் சரியாக விளையாடலினாவோ ஸ்டில் இன்டர்நேஷ்னலில் தான் இருப்பார். அந்த இன்டர்நேஷ்னலுக்குள்ளே தான் அவரோட லெவல் மாறிட்டு இருக்கும். அதுவே கிராமத்தில் ஒருத்தர் விளையாண்டு இருக்கிறவர் பெரிய கிரவுண்டில் பெரிய மேட்ச்சில் 3 மேட்ச்சில் செஞ்சுரி அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 3 மேட்ச்சில் அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார், அவர் தூக்கி கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வைக்க போகிறது இல்லை. அவரோட லெவலுக்கு தகுந்த மாதிரி தான் பாசிட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம வந்து கிராமத்திலேருந்து ஒரு ஸ்டேட் லெவல் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவல் பிளேயர், அந்த நேஷ்னல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவல்னு நம்மளோட கிரேடை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அந்த கிரேடுக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவிட்டி வரும்.